ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜலக்ஷ்மி. இன்னைக்கு வந்துட்டு என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, கீரை குழம்பும், வாழைத்தண்டு பொரியலும் தான் இன்னைக்கு நம்ம வீட்ல சமையல். வாழைத்தண்டு வந்துட்டு அவர் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு க்ளீன் பண்ணி குடுத்தாரு. நாரெல்லாம் இல்லாம ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி, அ குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி குடுத்துட்டாரு. ஈஸியா அவர் கட் பண்ண நான் கட் பண்ணேன்னா, நார் நாரா இருக்கும். ஸோ, அதனால அவரே வந்துட்டு கட் பண்ணி குடுக்க சொல்லிட்டேன். அவர் கட் பண்ணி குடுத்துட்டாரு. காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. எல்லாத்தையும் நம்ப எடுத்து வச்சுட்டு, அடுத்தது கீரை குழம்பு செய்யலான்ட்டுன்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டுருந்தேன். கீரை குழம்புக்கு வந்துட்டு பருப்பு வந்துட்டு அதிகமா நம்ப எப்பவுமே சேர்க்கவே கூடாது. ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ப வந்துட்டு பருப்பு எடுத்துக்கிட்டு, அத நல்லா வாஷ் பண்ணிட்டு, பூண்டு, கீரை எல்லாமே அலசி நம்ப குக்கர்ல வந்துட்டு போட்டுடலாம். ஒரு காரத்துக்கு ஏத்த மாரி வந்துட்டு பச்சை மிளகா நீங்க போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வந்துட்டு வெங்காயம் போட்டிருக்கேன். 2 தக்காளி நான் போட்டிருக்கேன். தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, நம்ம வந்து குக்கர் விசில் விட்டுடலாம். கீரை குழம்பு பொறுத்த வரைக்குமே வந்துட்டு, கீ மூடி போடாம விட்டோம்னா, அந்த கீரை வந்து பச்சை கலரா இருக்கிறது, அந்த மாரியும் குழம்பு வந்துட்டு வரும். ஸோ, நான் வந்து டைம் இல்ல அப்படின்ற ரீசனால வந்துட்டு குக்கர் போட்டு மூடிட்டேன் நானு. புது குக்கர் வந்து வாங்கி ஒரு 4 to 5 மந்த்ஸுக்கு மேலேயே ஆயிடுச்சு. சரி வாழைத்தண்டு பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு குக்கரு எடுத்தேன். அது இப்ப தான் எடுக்க முடிஞ்சது. ஆல்ரெடி இந்த குக்கர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து கைப்பிடி வந்துட்டு குக்கர்ல இல்ல. கைப்பிடியும் வந்துட்டு பொடுவும் இல்ல. அதனால வந்துட்டு அந்த குக்கர் வந்துட்டு மாமியார் வாங்கி குடுத்தாங்க. "நீ இப்படி வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கியான்ட்டுன்னு" சொல்லி அவங்க வாங்கி குடுத்தாங்க. வாங்கி குடுத்து ஒரு 4 மாசத்துக்கு மேலேயே ஆயிட்டுருக்கும். ஸோ, இப்ப தான் அத எடுத்தேன். கீரை வந்து மத்து போட்டு கடைஞ்சிட்டு தாளிப்பு குடுத்துடலாம். அதுக்கு தாளிப்பு வந்துட்டு எண்ணெய் ஊத்தி, வரமிளகா போட்டு, வடகம் கொஞ்சம் போட்டுட்டு, நம்ம தாளிப்பு போட்டுட்டு, கீரை குழம்புல ஊத்திட்டு, தேவையான அளவுக்கு ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி நம்ப ஊத்திட்டு, நான் உப்பு போட்டு, நல்லா கொதி வந்தவுடனே கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான, ஈஸியான டிஷ் இது. ஸோ, இதே மாரி செஞ்சு பாருங்க. கீரை குழம்பு வந்துட்டு அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. உங்களுக்கு அந்த பச்சை கலரா வேணும் அப்டின்னா, பருப்பு எல்லாமே வந்துட்டு முன்னாடியே போட்டு வேக விட்டு விசில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் விசில் எடுத்ததுக்கப்புறம் கீரைய அலசி, கீரை தனியா போட்டு மூடி போடாம விட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு கீரையும் வெந்துரும். ஸோ, உங்களுக்கு வந்து கீரை குழம்பு வந்து பச்சை கலரா இருக்கும். ஆ இப்ப வந்துட்டு இது ஒரு கலரா இருக்குல்ல. ஸோ, அது வந்து கீரை குழம்பு வந்துட்டு அந்த மாரி இருக்காது. அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வாழைத்தண்டு பொரியல் வந்து பண்ணிட்டு இருந்தேன். வாழைத்தண்டும் ரெடி ஆயிடுச்சு. உங்க வீட்ல என்ன சமையல்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.